பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஜெர்மனி அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகளாக நடக்கிறது. இதனால் சில ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து ரஷ்யாவுக்கு பொருளாதார தடையை விதித்துள்ளன. ரஷ்யா போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த நாடுகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. இந்நிலையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக வேண்டும் என ஜெர்மன் அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் கூறியதாக அவரது அலுவலகம் தெரிவித்தது. இதுகுறித்து ஜெர்மன் அரசின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் ஹெபஸ்டெரிட் கூறுகையில், 2 ஆண்டுகளுக்கு முன் உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய படையெடுப்பை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இரு நாடுகளுக்கிடையே நிரந்தர அமைதியை உருவாக்க வேண்டும். இதற்காக உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஈடுபட வேண்டும் என்று அதிபர் புட்டினிடம் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் வலியுறுத்தினார் என்று ஸ்டீஃபன் ஹெபஸ்டெரிட் கூறினார். இதையடுத்து ரஷ்யாவின் நலன்களை நாட்டோ புறக்கணித்ததே இரு நாடுகளுக்கும் இடையேயான போருக்கு காரணம் என்று ஜெர்மன் அதிபரிடம் புட்டின் கூறியதாக ரஷ்யா விளக்கமளித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கப்பட்டதிலிருந்து ரஷ்ய அதிபர் புட்டின் முதன்முறையாக ஒரு நாட்டோ உறுப்பு நாட்டு தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் இதை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜெர்மனி அதிபரின் நடவடிக்கையால் புட்டின் தனிமைப்படுத்தப்படுவதிலிருந்து பின்னடைவு ஏற்படும் என்று ஜெலன்ஸ்கி எச்சரித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் டிரம்பின் வெற்றி உக்ரைனுக்கு பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில் ஜெர்மனி அதிபரின் இந்த நடவடிக்கை உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.